Group 2 paper number 5 capital market and security laws. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. கேபிட்டல் மார்க்கெட் வில் பி அ பார்ட் 1 அண்ட் செக்யூரிட்டி லாஸ் வில் பி அ பார்ட் 2. ஆக்சுவலாக முதல்ல வந்து வேறு மாதிரி இருந்தது. செக்யூரிட்டி லாஸ் அண்டு கேபிட்டல் மார்க்கெட்னு எஸ்எல்சிஎம்னு இருந்தது. இப்போ சிஎம்எஸ்எல் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. பட் மோர் ஆர் லெஸ் த டாபிக்ஸ் ஆர் சேம். ரெண்டும் ஒரே டாபிக்ஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக 2012 சிலபஸில் இப்படி தான் இருந்துச்சு. 2017 மாற்றினாங்க. இப்போ 22 பழையபடியே கொடுத்துருக்காங்க. என்ன இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் படிப்போம்னா கம்ப்ளீட்லி அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் நாட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நமக்கு இருக்காது. பட் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், வாட் ஆல் ஹேப்பன்ஸு, அவங்களுக்கான டிஸ்க்ளோஷர்ஸ் எப்படியெல்லாம் இருக்குங்கிற ஆஸ்பெக்ட். அதாவது ஒன்று செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சொல்கிற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ரெகக்னிஷன்ஸு. ஆன் தி அதர் சைடு ஒரு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவில் எப்படி அந்த செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பண்ண வேண்டிய டிஸ்க்ளோஷர்ஸ் என்னங்கிறத படிப்போம். இட் வில் நாட் பி பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ். அஸ் இன்வெஸ்டர்ஸ் நமக்குன்னு எதுவுமே இருக்காது. இதில் சில இடத்துல குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி இட் இஸ் அபவுட் அ கம்பெனி அண்ட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக என்னென்ன டிஸ்க்ளோஷர்ஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸு ஆக்டில் கொடுத்துருக்காங்க, செபி என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம எப்போவுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் வீல் ஹாவ் அன் ஆக்ட். ஒரு ஆக்ட் இருக்கும், இல்லைனா ஒரு 5-6 ஆக்ட் படிப்போம். சம்டைம்ஸ் சிபில் மாதிரி இருக்கிற பேப்பரில் ஒரு 10-15 ஆக்ட் படிப்போம். பட் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு வி ஹாவ் ஒன்லி ரெகுலேஷன்ஸ் தான் படிப்போம். Generally stock market or the securities market is recognized or it is ஒரு அதோடைய ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா செபி ஆக்ட்னு சொல்லுவாங்க, சக்ரா ஆக்ட்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு இருக்குது. ரெண்டில் இருந்து தான் வரும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் கரெக்ட். பட் வாட் இன் அடிஷன் டு தட் அப்படின்னு பார்க்கும்போது செபிலேயே தே ஹவ் கிவன் so many regulations. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க வேறு இடங்களில். ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ரெகுலேஷன்ஸ் we have and something called as rules we have. So 3 கிரைட்டீரியாவும் இருக்கும். கம்பெனிஸ் ஆக்டில் these 2 படிச்சிருப்போம். கம்பெனிஸ் ரூல்ஸு, கம்பெனிஸ் ஆக்ட்னு தனித்தனியாக படிச்சிருப்போம். கம்பெனிஸ் ஆக்ட் 2013, கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2014, அது மாதிரி நிறையா இருக்கும். இந்த ஆக்டில் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஹவு டு டூ இன் பர்சன், சாரி இன் பர்டிகுலராக ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு கம்ப்ளைன்ஸஸோ ஹவு டு ஃபாலோ அப்படின்றத ரூல்ஸ் வில் பி டெல்லிங். பட் இந்த ரெகுலேஷனுங்கிறது இன் பிட்வீன் த 2. ஆக்டு மாதிரி இருக்காது, ரூல்ஸ் மாதிரி இருக்காது. இன்பிட்வீனில் ஹவு த பர்டிகுலர் திங் ஹேஸ் டு பி கேரிட் அவுட். அந்த ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம், அது ஃபுல்லாக ஹவு இட் ஹேஸ் டு பி டிரான்சாக்டட் சிமிலர் டு அன் ஆக்டாக இருக்கும். பட் இட் இஸ் நாட் அன் ஆக்ட். ஆக்டுங்கிறது கம்ப்ளீட்லி இட் வில் பி இன் தட். ரெகுலேஷனுங்கிறது பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்படி தான் இந்த பர்டிகுலர் பேப்பரில் வி ஆர் கோயிங் டு ரீட் so many regulations. ரைட்? எப்படி இந்த சிலபஸ் பிரிச்சிருக்காங்க, அது எப்படி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட்ங்கிறத டுடே வில் சி. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட்னு கொடுத்துருப்பாங்க. வீல் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் அ கேபிட்டல் மார்க்கெட்டு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் வீல் சி சம்திங் லைக் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்னுலாம் இருக்குது. அது எதோட ரிலேட் ஆனது, வாட் சப்டிவிஷன்ஸ் இட் ஹாஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டரில் தட் ஆல் வீல் சி. Most important chapter, we'll have a question. And to say in first itself ஒரு யூனிட்ல இருந்து கொஸ்டின் வரும். We cannot say like இந்த கொஸ்டின்ல இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வராதுன்னு சொல்லவே முடியாது. Each and every chapter is mostly important. சில சாப்டர் வந்து ஒரு லிட்டில் மோர் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லாமே கான்செப்ட் தான். டு பி மோர் ப்ரிசைஸ் பார்ட் 1 கான்செப்ட் தான். Part 1 of your CMSL paper is completely conceptual based. You should have a பக்கா conceptual clarity. செம்ம நாலேஜ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட் கேக் வாக்கு புரிஞ்சுக்கிறது தான் பார்ட் 1ல் இருக்குது. ஸோ த வே இன் விச் யூ கேன் அப்ரோச் த பேப்பர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்ட் 1ல் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹவ் கான்செப்சுவல் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் நம்ம மெமரைஸ் பண்ணுறது யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கீவேர்ட்ஸு, என்ன ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்கிறத வி ஹேவ் டு ரிமெம்பர். அந்த ஃபேக்சுவல் திங்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி சில இடங்கள் இருக்குது. வி ஹேவ் டு மெமரைஸ் நோ அதர் கோ. இது பார்ட் 1ல். அப்படி பார்க்கும்போது பார்ட் 1ல் பேசிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் படிச்சுட்டு செகண்டரி மார்க்கெட்டுங்கிறத நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம நிறைய பார்த்துட்டே இருப்போம். வாட் இஸ் தட் செகண்டரி மார்க்கெட்டு, அதில் என்னென்னலாம் கம்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சாப்டரில் பார்ப்போம். செகண்டரி மார்க்கெட் இன் இந்தியா எகெயின் இட் இஸ் அ கான்செப்சுவல் பேஸ்டு. புரிஞ்சுக்கிறது தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் தேர்ட் ஃபோர்த் வில் பி யுவர் ஆக்ட். சக்ரா ஆக்ட் அண்ட் செபி ஆக்ட். கம்ப்ளீட் டீடைல்டு ஆக்ட் இஸ் கிவன் டு யூ. ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் இன் சிஎம்எஸ்எல்னால் இது ரெண்டும் தான், சக்ரா ஆக்ட் அண்ட் செபி ஆக்ட்.
ரெண்டு ஆக்ட்டுமே வில் எகெயின் ஒரு நம்ம சின்ன வயசில் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆக்ட்னா என்ன, அப்ளிகபிலிட்டி, அதோடைய ஆப்ஜெக்டிவ், அதோடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், அதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு சம் மோர் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இந்த 2 சாப்டரில் வி நீட் டு ஹேவ். இது ரெண்டும் ஒரு கான்செப்டில் முடிஞ்சிருச்சு. இது இந்த ஃபஸ்ட்டு 4 ஒரு காம்பினேஷன் கூட வி கேன் சே. மார்க்கெட்டோட டைப்ஸு, அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஆக்ட்ஸு வில் பி லேர்னிங். அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு த இன்டர்மீடியரிஸ். எனி மார்க்கெட் ஆர் எனி பிஸ்னஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் அன் இன்டர்மீடியரி. அப்படி பார்க்கும்போது செபியில் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் ஹூ ஆர் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் கம்ஸ் தி டெபாசிட்ரிஸ். இப்போ டெபாசிட்ரினா யார், டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ்னா யார், what work they will do, what are the functions of depository and depository participants, what recognition they have, what all procedural requirements they have to adhere with to continue their position. அதை வந்து ரொம்ப ஈஸி, இது ஓரளவுக்கு ஈஸியான சாப்டர் தான். அது 5th சாப்டரில் பார்த்துருவோம். அண்ட் 6th is completely about the intermediaries. ஃபுல்லாக இன்டர்மீடியரிஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் அகைன் வி ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் அண்ட் ரிமெம்பர் ஸோ மெனி திங்ஸ். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எஸ், 6th சாப்டர் புரிஞ்சுக்கலாம், பட் ஞாபகம் வைக்கிற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டே பை டே இட் வில் பி பாசிபிள், மோஸ்ட்லி இட் வில் பி பாசிபிள். 7th சாப்டர் அப்படின்றது வந்து இப்போ இந்த புது சிலபஸில் தே ஹவ் ஆடட் திஸ் பர்டிகுலர் சாப்டர். முதல்ல வந்து இது கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு, இப்போ அது வந்து செப்பரேட் சாப்டராக கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும்னா வி ஹேவ் அன் அத்தாரிட்டி, வாட் இஸ் தேர் ரோல், ஃபங்க்ஷன், பவர்ஸ். அது ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். பட் அகைன் நியூ ஒன், அது என்னங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் ஈஸியாக கோ ஆன் ஆயிரும். வில் எக்ஸ்பெக்ட் அண்ட் கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சாப்டரில் கேட்காம விடலாம். மேபி ஒரு 3 மார்க் கொஸ்டின் சின்னதாக கேட்டுட்டு இல்லை ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டு இந்த சாப்டரை இக்னோர் பண்ணலாம் மேபி. பட் இதுக்காக கொஸ்டின் வராதுன்னு நினச்சிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் தே வில் கிவ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்றுங்கிறப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட வரலாம். பட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் மேபி பார்ட் 1ல். இந்த பார்ட் 1 40 மார்க்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 7 சாப்டர்ஸ் இருக்கும். ஆவரேஜாக போட்டோம்னாலே 5 மார்க்ஸ் ஒரு சாப்டருக்கு. சம்டைம்ஸ் தே வாண்ட்னா தே வில் இன்க்ரீஸ் த நம்பர்ஸ் ஆல்சோ. ஒரு சாப்டரில் 10 மார்க்ஸ் 2 கொஸ்டின் கேட்டுட்டு இன்னொரு சாப்டரில் விட்டுறலாம், சான்சஸ் ஆர் தேர். பட் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் ஈக்குவலாக தான் கேட்டுட்ருக்காங்க. நவ் வில் சி த 2 அட்டம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ பார்த்துருவோம் எப்படி கேட்டிருக்காங்களோ ஒரு பேர் ஐடியாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிஎம்எஸ்எல் பொறுத்தளவுக்கு எஸ்பிஐலுக்கு அப்படியே, பிகாஸ் என்னோட பேப்பருங்க நான் சொல்கிறேன், அதோட அப்படியே ஆப்போசிட் அப்ரோச் இருக்கும். அதுக்கு நம்ம சிலது படித்து சிலது ஓனில் எழுதுறது அப்படியெல்லாம் போகும். பட் சிஎம்எஸ்எல் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கரெக்ட் வேர்ட்ஸ் சூஸிங். கரெக்டான வேர்ட்ஸ் we have to choose and we have to replicate the same in your answer paper. Some papers இருக்கும், அதுக்கு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் சம் பேப்பர்ஸ் போட முடியும். இட் will not be like a கம்பெனியில் சம் பேப்பர். பட் இங்கே வந்து கால்குலேஷன் ஃபார்முலா பேஸ்டு இருக்கும். அது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிரடிக்டட் கொஷின் மாதிரி கேட்டாங்க ஒரு சம் பேப்பர். எல்லாருமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரியும் வருது. வில் ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. அந்த ஒரு கொஷின் கஷ்டமாக வந்துச்சுன்னா ரிமைனிங் கொஷின்ஸ் வில் பி ஈஸி. அது நம்ம பேனிக் ஆகாமல் அடுத்த கொஷின்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது சிஎம்எஸ்எல் ஒரு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது எப்பவுமே ஒரு சின்ன ஈக்கு வச்சுருவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. வி ஹேவ் டு கோ இன் அ பேலன்ஸ்ட் வே. அண்ட் ஸ்கோரிங் 60 might be difficult in CMSL, but passing is again very easy in CMSL. 60 வாங்கிறது கஷ்டம்னு சொல்லலாம், பட் பாஸ் பண்ணுறது ஈஸியானா வெரி ஈஸி, மோர் தேன் சிவில். சிவிலை விட சிஎம்எஸ்எல்ல பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா புக்கே பயப்படுத்தும், பெருசாக இருக்குது, நிறையா இருக்குது, என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி பயப்படுத்தும். பட் பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சிஎம்எஸ்எல் பொறுத்தளவுக்கு. பட் 60க்கு மேலே வாங்குறது நம்ம கையில் தான் இருக்குது, அது பேலன்ஸ்டாக போகணும். பட் அகெயின் டு சே 60க்கு மேலே இதில் வாங்கினா தான் ஈஸியிலும் டேக்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் டேக்ஸ் அண்ட் ஈஸியல் மைட் பி டஸ்கி டவி, அப்படியே இப்படி ஏதாவது பண்ணி விட்டுரும். இது அது பண்ணாது பெருசாக. அதனால் அந்த பேலன்ஸில் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம போய்ப்போம். மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சுட்டு தான் பார்ட் 2க்கு ஆரம்பிப்போம். இட் வில் நாட் பி லைக் இந்த சாப்டர் அந்த சாப்டர் போக மாட்டோம். பார்ட் 1 கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா அது புரிச்சா தான் பின்னாடி புரியும். அதுக்காகவே மேபி இந்த சிலபஸை மறுபடியும் மாற்றினாங்க. போன சிலபஸில் இருந்துச்சுன்னா இந்த பார்ட் 7ல் இருந்தது, பார்ட் 1ல் இருந்தது, இட் வாஸ் இன் பார்ட் 2 இன் ஓல்டு சிலபஸ். 30 மார்க்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. அது இப்போ மறுபடியும் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இது புரிஞ்சா தானே அது புரியும் அப்படிங்கிறனால எகெயின் தே ஹேவ் கிவன். ஸோ நம்ம பார்ட் 1ல் பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது கம்ப்ரைசஸ் ஆஃப் 7 சாப்டர்ஸ். இதுதான். நெக்ஸ்ட் பார்ட் 2 வில் பி யர் செக்யூரிட்டி லாஸ். சரி சார், வாட் ஆர் தி இன்டர்மீடியட்ஸ்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். ப்ரொசீஜரல் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்டர்மீடியட்ஸோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே பார்த்துட்டோம். ஹவு ப்ராசஸஸ் வில் ஹேப்பன், ப்ரொசீஜர்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னா வி ஹேவ் ரெகுலேஷன்ஸ். இதுதான் இந்த பின்னாடி இருக்கிற 9 சாப்டர் வரும். 9 வராது, ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும் உங்கள் புக்கில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 சாப்டர்ஸ் இருக்கும். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 18 சாப்டர்ஸ்னு இருக்கும். திஸ் இஸ் கரெக்ட். ஆக்சுவலி இந்த 18 தான் கரெக்ட்.
அது ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அது போன சிலபஸ்லேயும் கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இது எப்படின்னா உள்ளுக்குள்ளே மாற்றிட்டு இண்டெக்ஸில் மாற்ற மட்டும் இண்டெக்ஸில் மாற்றிட்டு உள்ளுக்குள்ளே மாற்றாத மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் வி ஹவ் 18 சாப்டர்ஸ், நோ கன்ஃபியூஷன் இன் தட். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஐசிடிஆர், இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் தே வாண்டட் டு கோ ஃபார் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னா வாட் ஆல் திங்ஸ் தே ஹவ் டு ஃபாலோ அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம டிப்பிக்கலாக அந்த புக்கை படித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக புரியாது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது என்ன, சரி இதுனா இதுதான் ஓகே அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஒரு வெகுஜன மனிதனா இதுதான் சார் அப்படின்ற புரிதல் ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். அதுக்கப்புறம் we can go for additional disclosures, additional requirements. அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பேசிக்கே புரியாமல் நான் எடுத்த உடனே சிக்ஸர்ரா அப்படின்னா அது முடியாது. அதுதான் நம்ம பார்ட் 2ல் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. எடுத்த உடனே புக்கை வச்சு அப்படியே கிளாஸ் நடத்துகிறோடனே படிப்பாங்க. தட் ஷுட் நாட் பி தேர். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வரணும், அப்போ தான் இது புரியும். எடுத்த உடனே நம்ம டீட்டெயில்டாக போனோம்னா அந்த பேப்பர் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இன் பார்ட் 2 இஸ் இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ். அது எல்லாமே வந்து ஒரு கம்பெனியில் ஒரு அவங்களுடைய செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணுறாங்க கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. செகண்ட் வில் பி ஷேர் பேஸ்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்வெட் ஈக்விட்டி. இது என்ன எகைன் அப்படின்னா we know that shareholders-க்கு for encouraging their ownership or association-க்கு we'll have something called as share based employee benefits. share based அப்போ share based-க்கு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ், ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு ப்ளஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கூட ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதோட இதுதான் இங்கே. தட் இஸ் வை வி ஆர் டெல்லிங் குரூப் 1 முடிச்சுட்டு குரூப் 2 வந்தீங்கன்னா இதெல்லாம் பெட்டர். ஏன்னா ஹியர் ஐ வில் நாட் அகெயின் டீச் யூ வாட் இஸ் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், அகெயின் டீச் யூ வாட் இஸ் ESOP, ESOS. அதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியாது, டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கிறனால. அதனால தான் அந்த குரூப் 1 முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் அ செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும் அகைன் தே ஹவ் மேட் அ செப்பரேட் சாப்டர். ஓல்டு சிலபஸில் அப்படி இல்லை, இட் வாஸ் கிளப்டு வித் சம் அதர். இங்கே வந்து நான் கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ்னு எதாவது சொல்கிறோமோ ஹவு டு இஷ்யூ அண்ட் லிஸ்ட் தெம் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன சாப்டர் தான், ரொம்ப ஈஸியும் கூட, பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் LODR, அகைன் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். செகண்ட் மோஸ்ட்டுங்கிறத விட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று கூட வச்சுக்கலாம். இந்த 11th சாப்டர் LODR, லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய செக்யூரிட்டிஸை ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்க்ளோஷர்ஸ் தே ஹவ் டு ஃபாலோ, வாட் கைண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் தே ஷுட் ஹேவ் அப்படின்னு இந்த LODR சாப்டரில் படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ். இது கொஞ்சம் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இந்த சிலபஸ் இந்த பர்டிகுலர் பேப்பரில் டஃபஸ்ட்டுன்னு சொன்னோன்னா இந்த 12th சாப்டர் சொல்லலாம். என்ன ரீசன் என்னவாக இருக்குன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் ஆகும். பட் அதே நம்ம ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் புரிஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த சின்ன சின்ன இக்கெல்லாம் தனித்தனியாக படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். வாட் தேர் அல்டிமேட்லி கமிங் டு டெல் திஸ் பர்டிகுலர் சாப்டர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, போத் ஆர் எனிமீஸ். But if I have money, actually he can buy in your company, you can buy in his company, right? நீங்கள் அவர் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஃப்ரம் தி ஸ்டாக் மார்க்கெட். தட் இஸ் பாசிபிள், ரைட்? பட் அப்படி ஆரம்பிச்சுன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும், அவருடைய ஓனர்ஷிப் போயிடும் இல்லையா? அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த SAST. முதல்ல வந்து சப்ஸ்டான்ஷியல் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ்னு SASTன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் பேரை மாற்றி அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ், both are சேம், பட் அந்த நேம் மட்டும் மாற்றிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். எப்படி ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி ஷேர் வாங்கலாம், அது எவ்வளோ லிமிட்டு, எத்தனை நாளுக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ்குள்ளே வச்சுருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம படிப்போம். அது லேட்டர், பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது. நெக்ஸ்ட் 13th சாப்டர் வில் பி ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். இது என்ன அப்படின்னா அகைன் மோஸ்ட் சார்ட் அவுட் டாபிக்ஸு. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் ஒரு அட்வைசரியாவோ இல்லை ஒரு ஆடிட்டராகவோ இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது என்ன அப்படின்னா, she is an employee in a particular company, a top most influential position la avanga irukanga. She knows what will happen in the company, or anything emergency or sudden or unforeseen circumstances la edho or something nadandiruchu அப்படினா first she will know, then only outsiders will know. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தட் பர்டிகுலர் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டோ இஃப் இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் இன் த கம்பெனி அப்படின்னா either it may increase the shares of the value of shares or decrease the value of shares. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவுட்சைடர்ஸ் மூலமாகவோ இல்லை தானோ அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கிடலாம் இல்லையா? பாசிபிள் இல்லையா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது தவறு. பிகாஸ் இட் இஸ் நாட் நோன் டு த பப்ளிக். எல்லாமே அன்ஃபோர்ச்சுனேட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நீங்களாக டிசைட் பண்ணுறீங்க,
You and other directors of your company decide that some other outsider who is a very good billionaire is going to invest in your company. If some investment comes to our company அப்படின்னா அந்த கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? சிம்பிள் ரீசன். அப்போ இவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அப்போது இன்னைக்கு 100 ரூபா விற்கிற ஷேரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா the value of the share will go to 1000 rupees. So what I'm going to do is we people will share and buy some shares of our company. நீங்கள் பண்ணலாம் இல்லாத அப்போ அது தப்புங்கிறான். தப்பு தானே, உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். அப்போ ரியல் ஷேர் ஹோல்டர்ஸ் அவுட் சைடில் இருக்கான், நீ இன்ஃப்ளூயன்சியல் பொசிஷன் இருக்கனால அதை நீ பண்ணுற, அப்போ அதை பண்ணக்கூடாது. அதுதான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்ட்டில் டீட்டெயிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதை படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஃப்ராடுலண்ட் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ரிலேட்டிங் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, வாட் ஆர் தி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், வாட் ஆர் தி ஃப்ராடுலண்ட் வேஸ், அவங்க பண்ணுனாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் படிப்பேன். அகைன் தீஸ் டூ ஆர் லிட்டில் கிளப்டு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி, ஓகே, இஷ்யூ பண்ணியாச்சு, லிஸ்ட் பண்ணியாச்சு, அக்விசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, இன்சைடர் ட்ரேடிங் கிடையாது, ப்ரொஹிபிஷன் எல்லாம் பண்ணியாச்சு, போதும், இட்ஸ் இனஃப். எனக்கு இதுக்கு மேலே இந்த என்னுடைய கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி ட்ரேடட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் சம்திங் கால்ட் அஸ் டீலிஸ்டிங். அப்படியே ஆப்போசிட், லிஸ்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட் டீலிஸ்டிங். எஸ், அதில் ரெண்டு இருக்குது, வாலண்டரி டீலிஸ்டிங், கம்பல்சரி டீலிஸ்டிங்னு ரெண்டு இருக்குது. வாலண்டரினா நானா முன் வந்து, கம்பல்சரினா யூ ஹேவ் டன் சம்திங் ராங், ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் யூ ஃப்ரம் மை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆக்ஷன் எடுக்கலாங்க. செபியோட ஆர்டர் மூலமாக எடுக்கிறாங்க, இல்லை ட்ரிபியூனலோட ஆர்டர் மூலமாக எடுக்கிறாங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் திஸ் பர்டிகுலர் 15th சாப்டர், டீலிஸ்டிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நெக்ஸ்ட் 16th சாப்டர் வந்து பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற செக்யூரிட்டிஸை பைபேக் பண்ணுறோம். வாட் வில் பி த ப்ரொவிஷன்? ஏன்னா யூஸ்வலாக வி ஹவ் லேர்ன்ட் வாட் இஸ் பைபேக், அதில் பர்சன்டேஜஸ் எல்லாம் அங்கே படிச்சிருப்போம், அது இங்கேயும் இருக்குது 25%. அப்புறம் போர்டோட ரெசல்யூஷன் எப்போ வேணும், ஜென்ரல் மீட்டிங் ரெசல்யூஷன் எது இருந்தால் போதும், அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும்னு வி ஹவ் சோ மெனி திங்ஸ், அது இங்கேயும் இருக்கும். பட் அதர் தேன் தட் அந்த செக்யூரிட்டிஸில் அந்த செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணதுனால வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் தே ஹேவ் டு ஃபாலோங்கிறதையும் இந்த யூனிட்டில் வில் பி லேர்னிங். 17th சாப்டர் அண்ட் 18th சாப்டர் இஸ் அகெயின் அஸ் வெரி ஈஸி சாப்டர், ஒரு கோரிலேட்டட் சாப்டர்னு சொல்லலாம். அகெயின் ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலாக இந்த சாப்டர்ல இருந்தால் வந்துட்டுருக்கு இது வரைக்கும், பட் லாஸ்ட் டைம் சம் சேஞ்ச் வாஸ் ஹேப்பனிங், அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டாங்கன்றாங்க, அது என்னென்னு பார்த்துக்கலாம். பட் 17 and 18 சம் பேஸ்டு தான், லிங்க்டு தான். நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆடு வருஷம் வந்துட்டுருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் அதிகமாக ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சரி, ஓகே, அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அது என்னென்ன ரிஸ்க் இருக்குது, ரைட், அவங்களுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த பர்டிகுலர் சாப்டரில் வில் பி லேர்னிங், அண்ட் ஹவு தட் மியூச்சுவல் ஃபண்ட் திங் ஃபங்க்ஷன்ஸ். தென் சம்திங் 18th சாப்டரில் வில் சி கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், சிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட், ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுக்கான ப்ரொஹிபிஷன்ஸ், ரைட்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது 18th சாப்டரில் வில் பி லேர்னிங். தீஸ் ஆர் த 18 சாப்டர்ஸ் இன் சிஎம்எஸ்எல். எல்லாமே ஓரளவுக்கு ஈஸி தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறது இந்த 12th சாப்டரில் கொஞ்சம் சம்டைம்ஸ் பீப்புள் ஃபீல் டிஃபிகல்ட், பட் அது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஓவரால் சிலபஸோட சினாரியோ. நவ் கம்ஸ் த கொஸ்டின், லைக் இது எப்படி படிக்கலாம் இந்த பேப்பர்ஸ் அப்படின்னா, நியூ அப்ரோச், ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக தான் இருக்கும் சிஎம்எஸ்எல் பொறுத்தளவுக்கு. ஒரு சாப்டரில் இருக்க ஒரு லைனும் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு, பட் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், தென் ஒன்லி ரிமெம்பர். எனக்கு வந்து இது புரியல, ஐ எம் ஜஸ்ட் மெமரைசிங் இட்னா நோ யூஸ் இன் சிஎம்எஸ்எல். சிஎம்எஸ்எல் அது யூஸே கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைமு, வேஸ்ட் ஆஃப் மெமரின்னு தான் சொல்லணும். அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் விட்டுடலாம். அப்புறம் அட் த சேம் டைம் சர்டைன் திங்ஸ் வில் ஜஸ்ட் சே லைக் இக்னோர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, பட் இக்னோர் பண்ணிடுங்கன்னு சொன்னால் அதை கண்ணை மூடிட்டு விட்டுறணும். அகெயின் இஃப் யூ கோ இன் டீட்டெயில்னா அதில் நிறைய சப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அது நம்ம புக்லேயே இல்லை, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு பெரிய யூஸ் இருக்காது. எக்ஸாம் அதுதான் சொல்கிறேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வில் இக்னோர் இட் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கும், ஒரு சாப்டர்லேயும் வி ஹேவ் கேஸ் ஸ்டடிஸ். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கேஸ் ஸ்டடிஸ், புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எக்ஸாமில் இது வரைக்கும் பெருசாக கேட்டதில்லை, சம்டைம்ஸ் என்ன பண்ணிட்டான் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடி கொடுத்து அதையே எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் டைம் யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன். ஏன்னா நமக்கு கேஸ் ஸ்டடியை எழுத சொன்னால் தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது கேஸ் ஸ்டடியை, பட் டு ரிமெம்பர் திஸ் கேஸ் ஸ்டடி இஸ் தட் ஷுட் பி ஈஸி. இந்த கேஸ் ஸ்டடினா இதுதாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி, பட் இதுதான் அந்த கேஸ் ஸ்டடியானா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கிறனால. மெமரைசிங்கிறது ரெண்டாவது, பட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எவ்ரி கம்பெனியில் பொறுத்தளவுக்கு வில் ஹாவ் அ டாபிக்ங்க, இல்லைனா வில் ஹாவ் அ ஹெட்டிங், அந்த ஹெட்டிங் எதனால் வந்துச்சுங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி வில் பி லேர்னிங். பட் சிஎம்எஸ்எல் வாட் தே ஹவ் டன், டுவர்ட்ஸ் த எண்ட் ஒன்லி தே ஹவ் சம்ட் அப் ஆல் த கேஸ் ஸ்டடிஸ். அந்த யூனிட்டுக்கு அந்த டாப்பிக்கில் பெருசாக இல்லை இருக்குது, பட் இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சாப்டர் தான் சோ மெனி கேஸ் ஸ்டடிஸ் ஆர் கிவன். அப்போ அதை நம்ம டுவர்ட்ஸ் த எண்டு தனியாக படித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்கணும்.
ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுனால ஒரு டைமும் ஒரு கொஸ்டினாவது அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கேட்டுறாங்க. அதனால் நம்ம அதுக்கும் ரெடி ஆகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அகைன் ஈஸியஸ்ட் ஒன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பயந்துக்க வேண்டியதில்லை. ஆஸ் அதர்ஸே நம்ம வந்து சிஎம்எஸ்எல் பார்த்து பயந்து அப்படி போக வேண்டியதில்லை. கொஞ்சம் பயப்படாமல் போனாலே இந்த பேப்பர் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். பயந்தீங்கன்னா கஷ்டம் ஆகிடும். அது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எகைன் சேம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறையா இருக்கணும் சிஎம்எஸ்எல்க்கு. எழுத தான் ஸ்லாபரேட்ஸ் ஞாபகம் இருக்கும். இதில் மெயின் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டிங் ஃபேக்டோ இல்லை ப்ராப்ளம் கிரியேட்டிங் கண்டென்ட் எதுவாக இருக்குன்னா அந்த ஸ்லாப்ஸ் தான். திஸ் மச் பர்சன்டேஜ் ஆர் திஸ் இஸ் த ஸ்லாப் ரேட், இந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்லேருந்து இதுக்குள்ளே அந்த மாதிரி அந்த ஃபிகர்ஸ் நிறையா இருக்கும். அதை ஞாபகம் வைக்கிறது நமக்கு டிஃபிகல்ட்டு. அது நீங்கள் எத்தனை தடவை படித்து பார்த்தீங்கன்னாலும் தட் டைம் யூ வில் பி ரிமெம்பரிங் இட். பட் வென் இட் கம்ஸ் டு ப்ராக்டிக்கலாக ரைட் பண்ணும்போது மறந்துடுவோம். அதனால் இந்த பேப்பருக்கு நிறைய எழுத தான் அது பாசிபிளாக இருக்கும். இதுவும் அப்படியே சிபிலுக்கு அப்படியே ஆப்போசிட். சிபில் கூட ஏதோ பிளைண்டாக போயிடலாம், இதுதான் டாபிக் இதுதான் ஆன்சர்னு ஓவராலாக போயிடலாம். பட் இதில் அப்படி போக முடியாது. எவ்ரி லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் டூ இந்த ஸ்லாப்ஸுங்கிறது திரும்ப நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று நம்ம பார்த்துக்கணும். This is what is ultimately your syllabus of 18 chapters. As said for the group 1, இதுலேயும் we'll have case based question. எந்த சிலபஸில் இருந்து, அதாவது சிலபஸில் இருக்கிற எந்த சாப்டரில் they'll mix and match and frame a case study. சிமிலர் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி, செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான் வருது. 15 மார்க்ஸ்க்கு 5 into 3 தான் வருது. இப்போ வரைக்கும் அப்படி தான் வந்துட்டுருக்குது. 5 questions கேரிங் 3 மார்க்ஸ் ஈச். ஸோ 15 மார்க்ஸ். இதிலேருந்து கம்பைன் பண்ணி ஒன்று, இதிலேருந்து கம்பைன் பண்ணி ஒன்றுன்னு இப்போ வரும். திடீர்னு மாற்றுறாங்களா நமக்கு தெரியாது. பட் அல்டிமேட்லி அப்படி தான் இருக்கும். அண்ட் தட் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் ஆல்சோ வில் நாட் பி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஒன்னா அப்படின்னா நோ, இட் வில் பி அ டைரக்ட் கொஸ்டின். சிம்பிளாக இது என்ன அப்படின்னா அது மோஸ்ட்லி சைட் ஹெட்டிங் ஆஃப் யுவர் டாபிக் அப்படி கூட இருக்கலாம். அதுதான் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு இது வரைக்கும் கேட்கல. இந்த 2 அட்டம்ப்ட்டுமே we didn't have any question as such, right? இது ஜூன் 2023 சாரி டிசம்பர் 2023 ஓட கொஷின் பேப்பரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எகைன் ஒரு கேஸ் பேஸ்ட் கொஷினாக கேட்டாங்க. அது நமக்கு தெரியும், இப்போ அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. 2.5 பேஜஸ்க்கு கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்த கொஷின் பேப்பர். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி. பிகாஸ் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு இப்படி தான் கொஷின் வரும்னு. ஃபஸ்ட் வந்தப்போ என்னென்னா இது ஆக்சுவலாக ஒரு சைடு ஹெட்டிங். உங்கள் புக்கில் ஒரு சைடு ஹெட்டிங் ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்றது ஒரு சைடு ஹெட்டிங். வென் இட் வாஸ் இட் ஸ்டார்ட்ங்கிற ஒரு இயருங்க அது. அதுவும் ஹவு ஃபண்ட் ரைசிங் ஃப்ரம் ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராஸ்பெக்டஸ். இது எல்லாமே ஒரு லைன் ஆன்சர்ஸாக இருந்துச்சு உங்கள் புக்கில். இப்போ புக்ஸில் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. அது நான் சொல்கிறேன், எந்த எடிஷன் புக்கு நம்ம படிக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பழைய எடிஷனாக இருந்தால் யூ கேன் த்ரோ இட் அவுட். தயவு செஞ்சு வச்சுக்கவே வேண்டாம். ஏன்னா இதில் என்ன பிரச்சனை சிஎம்எஸ்எல் அப்படின்னா ஒரு லைனில் ஸ்மால் அந்த 5ங்கிறது 2ஆக மாற்றி வச்சுருப்பான். வி கேனாட் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ பெட்டர் கோ ஃபார் தி அப்டேட்டட் வெர்ஷன். அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், அது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே கொஷினில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும். வாட்டு, வென்னு, ஹவ்வு, அப்புறம் ஒரு ஹவ்வு, இது எல்லாத்தையும் சேர்த்து 5 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அகைன் 5 மார்க்கு. பெனாலிட்டிஸ், நம்ம யூஸ்வலாக பெனாலிட்டிஸ் பெருசாக வராது அப்படின்னு யூஸ்வலாக நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, பெனாலிட்டிஸ் தே ஹவ் ஆஸ்க்டு. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், சிஎம்எஸ்எல் அதிகமாக பெனாலிட்டிஸ் தான் இருக்கும். எவ்ரி ப்ரொவிஷன் வில் ஹேவ் அ பெனாலிட்டி. பட் த ஈஸியஸ்ட் திங் இன் தட் இஸ் லைக் ஒரு சாப்டரில் 15 பெனாலிட்டி இருந்ததுன்னா 10 பெனாலிட்டி ஒன்றா தான் இருக்கும். அண்ட் ரிமைனிங் 5 வில் பி சேம் பெனாலிட்டி. ஸோ ஈஸி தான். நம்ம அந்த எது 10 எது 5ங்கிறத டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி தான். அது நம்ம படிக்கணும். அதை பார்த்த உடனே ஓடுறதுக்கும் படித்து அந்த கிளாரிட்டி கண்டுபிடிச்சோம்னா இட் வில் பி அகைன் ஈஸியஸ்ட் ஒன்று. அப்புறம் சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்ஜெக்டிவ் எகைன் ஒரு சைடு ஹெட்டிங் தான். கம்போசிஷன் ஆஃப் சாட் எகைன் ஒரு சைடு ஹெட்டிங் தான். இதெல்லாமே எங்கேயுமே இது எந்த கொஸ்டின் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஐ வில் ஹாவ் ஒரு சஸ்பீஷியஸ் இருக்குமா அப்படின்னா நோ, அப்படி இருக்காது. கொஸ்டின்ஸ் வில் பி ஈஸியர். பட் அது எந்த சாப்டருங்கிறத ஞாபகம் வச்சு நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் கொஷின் இருந்துச்சு, எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சுன்னு. அது நம்ம ஸ்மால் அண்ட் மீடியம் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டார்ட் அப்பில் அண்ட் ஐஎஃப்எஸ்சி ரிலேட்டடாக ஒரு கொஷின். இப்படி தான் வந்து உங்களுக்கு கேஸ் பேஸ்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஷின் வரும். இது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்லாபுங்க. ஸ்லாப் இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்னென்னா அந்த ஸ்லாபை ஞாபகம் வச்சுருந்தோம்னா தான் இந்த சம் அட்டன் பண்ணியிருக்க முடியும். நம்ம ஜென்ரலாக ஒரு பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுட்டு போங்க. பட் இன் பர்டிகுலர் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொஷின்ஸ் வர்றதுனால எதையுமே நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2A கொஸ்டின் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்.
மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோங்கிறத மட்டும் வில் பி ரிமெம்பரிங். பட் தட் பர்டிகுலர் கொஸ்டின் வாஸ் ஒன்லி இன் ஒன் லைன், ஒரு லைனில் மட்டும் தான் இருந்துச்சு. மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின். அப்போ எதையுமே நம்ம அதில் இக்னோர் பண்ண முடியாதுங்கிறது இதனால தான். ஒரே கொஸ்டினாக 5 மார்க் கேட்குறக்கும் 4 சப்ஹெட்டிங்காக பிரித்து 5 மார்க் கேட்குறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒன்று ஒரு மார்க்குன்னு இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எதுதா அப்படின்னு எதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வராது. ரொம்ப ஈஸியாக வி கேன் ஃபைண்ட் அவுட் தி சாப்டர் நேம். பட் அதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணுன்னா again we have to study only. ஒரு இடத்துலையும் நம்ம சொல்லும்போது உங்கள் புக்கில் தயவு செஞ்சு ஹைலைட்டர் வச்சுக்கோங்க. ஹைலைட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் கிளாஸ். ஒரு பிளாக் பென் ஒரு ப்ளூ பென் வச்சுக்கிட்டு ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கு சிஎம்எஸ்எல் பொறுத்தளவுக்கு. த ரீசன் இஸ் சில சாப்டரில் தியரியாக இருந்ததுன்னா யூ லேர்ன் வென் அண்ட் வேர் பாசிபிள். பட் சில சார்ட்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன், இதை நம்ம சார்ட்டாக எழுதிக்கலாம், இது ஒரு சிம்பிளிஃபைடாக இதை ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம்னா தட் யூ கேன் ஹேவ் இட் இன் யர் நோட். அப்போ அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேர் த பேஜ் இந்த நோட் அண்ட் யூ கேன் ஸ்டிக் இட் இன் யர் புக். அது உங்களுடைய ஆப்ஷன். பட் அது இருந்தால் ஈஸியராக இருக்கும். ஒரு 20 லைனில் இருக்கிற பேராகிராஃபு சொன்ன ஒரு விஷயத்த ஒரு சிம்பிளிஃபைடு சார்ட்டாக நம்ம படிக்க முடியும் சிலதை அப்படின்னா பெட்டராக அதை பண்ணிக்கலாம் இல்லையா, ஈஸியராகவும் இருக்கும் ரிவிஷன் பெர்ஸ்பெக்டிவில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வாட் இஸ் த டைம் பீரியட்னு இருக்கும். 3rd கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் டைம் பீரியட். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்ததே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்ததில் எவ்ரிதிங் வாஸ் செக்ரிகேட்டட். ஒன்னொன்னையும் பிரித்து கேட்டான். லைன் பை லைன் படிச்சிருந்தா அது ஃபஸ்ட்டு சிலபஸில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே அப்படி தான் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு சம் கால்குலேட் த மியூச்சுவல் கன்சிடர் த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு NAV கால்குலேஷன். இது வந்து காலம் தொட்டு SLCMனு ஒரு பேப்பர் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சம்மில் NAV கால்குலேஷன் ஒரு சம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5 மார்க் அழகாக வாங்கிட்டு போயிடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா போட்டோம்னா சம்மு 5 மார்க் அப்படியே வந்துடும். எப்பவுமே ஃபஸ்ட்டு சம் அது வந்துட்டு இருந்துச்சு போன சிலபஸில். இப்போ வி ஹேவ் கேஸ் பேஸ்டுங்கிறனால தே சேஞ்ச் இட். பட் அல்டிமேட்லி சம்மு கண்டிப்பாக வரும். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி சம்ஸ் எப்பவுமே ஒரு பேலன்ஸ் ஷீட்டாக தே வில் பி ஷோயிங். அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வி ஹேவ் டு கால்குலேட் சம்திங் அப்படின்ற மாதிரி வரும். பயந்துக்க வேண்டியதில் அது படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் டு ஷோ த ப்ராக்டிக்கலாக ஹவு வீல் ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ் இன் லைஃப்ங்கிறனால தான் கொஷின் ஃப்ரேமிங் இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. டேரெக்டாக எல்லாமே கேட்காம ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஒரு கொஷின் எப்போவுமே வருங்க, தட் யூ மைட் பி அவேர். நம்ம எல்லா பேப்பர்லேயுமே ஒரு கொஷின் ரைட் ஷார்ட் நோட் அண்ட் ஃபாலோயிங்னு ஒரு 5 or 6 கேட்டுருவாங்க. இதில் 5 கேட்டு 3 மார்க்ஸ் ஈச்னு சொல்லிட்டு ஒரு 15 மார்க் கொஷினாக வந்துருந்துச்சு. லாஸ்ட் ஒன் இஸ் அகைன் டைரக்ட் கொஸ்டின், ஒரு சம்மும் இருந்துச்சு. இது ஜூன் கொஷின் பேப்பருங்களா. இப்போது இதே டிசம்பர் பார்த்தீங்க, சாரி டிசம்பர் கொஷின் பேப்பர். அது இது ஜூன் 24. இது அகெயின் தேர் வாஸ் அ கேஸ் பேஸ்டு தான். பட் அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் 2.5 பேஜுக்கு இந்த கொஸ்டின் அந்த கண்டென்ட் வாஸ் ஆக்சுவலி ஒரு கேஸே வந்து 2.5 பேஜ் கொடுத்துருந்தான். இதில் பாருங்கள் ஒரு பேஜ் கூட தாண்டல. ஒரு பேஜ்னா இதில் ஒரு 6-7 லைன்ஸ் தான் இருக்கும், இதில் 3 லைன், அவ்வளோதான் கேஸே. கொஸ்டின் பாருங்கள், கரெக்டாக இன்கரெக்டாக, டைமிங் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆக்ஷன் என்னவாக இருக்கும், டைப்ஸ் என்ன, கரெக்டாக தப்பா, 2 மார்க்ஸ் ஈச்சில் கேட்டாங்க. லாஸ்ட் டைம் இட் வாஸ் 5 மார்க்ஸ் ஈச். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 4 கொஸ்டின் 5 மார்க்குன்ட்டு 20 மார்க் கேட்டிருந்தான். இது அப்படியே மாற்றி கேட்டாங்க. 5 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் ஈச். இப்போ 10 மார்க்ஸ் ஆகிடுச்சா. இப்போ பி பாருங்கள், கொஞ்சம் சின்ன கேஸ் ஸ்டடி கம்பேரிட்டிவாக, அதுவும் 2 மார்க்ஸ் ஈச். போன தடவை இந்த மாதிரி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, இந்த தடவை இப்படி கேட்டாங்க. கொஸ்டின்ஸ் வாஸ் ஈஸி, பட் அந்த வே ஆஃப் ஆஸ்கிங் வாஸ் டிஃப்ரெண்ட். 2 மார்க்ஸ் ஈச்னு கேட்டாச்சு. அடுத்து மற்றதெல்லாம் நார்மல். இது பாருங்கள், இதுவும் இப்போ ஒரு நியூ சினாரியோ. அந்த 1 + 1 + 1 + 2 = 5. இப்படியெல்லாம் கேட்டால் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஒரே கொஸ்டின் 5 மார்க் கேட்டால் என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் எழுதி வைக்கலாம். இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உனக்கு கரெக்டாக இன்கரெக்டாக அதுதான் ஆன்சரே. நீ கரெக்டுன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு, நீ இன்கரெக்ட்னு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் தப்புன்னா தப்பு தான். எக்ஸ்ட்ரா மார்க்கு அதெல்லாம் பாவமே பார்க்க மாட்டாங்க. வாட் இஸ் கரெக்ட், வாட் இஸ் ராங், அவ்வளோதான். அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். இதுதான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இது முதல்ல பெருசாக வந்ததே கிடையாது. முதல்ல 1 மார்க் மட்டும் இருந்துச்சு, ஒரு டிஸ்கிரிப்டிவ் மட்டும் வந்தாங்க. இப்போ 1 மார்க் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ்னு சேர்த்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. As a company secretary, you are advised to advise on the following issues. First question பாருங்களா, can a foreign bank operating in India be registered as a depository participant?
ஃபஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேருக்கு இது புரியவில்லை. ஆக்சுவலி டெபாசிட்ரி அண்ட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் யார் ஆகலாம் ஆகக்கூடாதுங்கிற ஒரு லைன், அதை ஒரு சாப்டர்லேருந்தே ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. தட் இஸ் வை ஐ டோல்ட் யூ, லைக் எந்த சாப்டர் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். if they wanted to give a less weightage for a chapter அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1 மார்க் கேட்டுட்டு மித்த சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? they will not say like இந்த சாப்டர் வந்து கொஸ்டினே வரலைன்னு சொல்ல முடியாதுல்ல. that is how it is. சரி, இதில் இல்லை, இது ஃபுல்லாகவே டெபாசிட்ரி சாப்டர்லேருந்து வந்த கொஷின். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் 5 கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் இது எழுத முடியும். பி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரே கொஷினாக கேட்டு 5 மார்க்ஸ் கேட்டாங்க, மற்றது எல்லாமே அப்படி தான். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் கொஷினே முடிச்சிருக்கோம், ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே டைரக்ட் கொஷினு. ஒரு சம் வந்து இருந்தது, அது எல்லாருமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஒரு நிமிஷம், இந்த இது ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் என்ஏவி கொடுத்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக பழைய சிலபஸில், அதாவது 2017 இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்க சிலபஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் இருந்த ஒரு கொஷின் இது. அது கேட்டிருந்தாங்க. இது ரீசெண்ட் டைம்ஸில் இது வந்ததே இல்லை. அந்த சிலபஸில் நம்ம கொஷின் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இதையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு போனவங்க எழுதிட்டாங்க, பார்க்காம போனவங்க விட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பழைய சிலபஸில் இருந்தும் கொஷின் வரலாம். இட் இஸ் நாட் ரைட் டு திங்க் லைக் நம்ம புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் வரும்னு சொல்ல முடியாது. பழைய சிலபஸில் நம்ம டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸு தேர் ஆஸ்கிங், தேர் நாட் கிவிங் கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ அவ்வளோதான், மற்றது எல்லாமே டைரக்ட் கொஷின் ஆஸ் யூஷுவல்.